ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அது செய்யறதுக்கு ஒரு நியாயம் வேணுமா? அம்மா பட்னியா கிடக்குறாங்கிறத விட திருடுறதுக்கு என்ன காரணம் வேணும்? அப்படி கிடந்தா கூட நீ திருடக்கூடாதுங்கிறது இருக்கே, அதுக்கு பேர் அறம். தாயானவள் பட்டினியாக கிடக்கும் பொழுது திருடுவது குற்றமாக கருதப்படாதுன்னு சொன்னா அது தர்மம். கடன் வாங்காதே, தந்தை பெரியார் சொன்னார். கடன் வாங்காதீங்க, அது கெட்ட பழக்கம். அப்ப கேக்குறாங்க, ஐயா இதுக்கு வசதி இல்லைன்னா, அதுக்கு காசு இல்லைன்னா, இந்த சூழ்நிலையில எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது உச்சகட்டமான உணர்ச்சி வெளிப்பாடு வர்ற இடத்த தந்தை பெரியார் சொல்லுகிறார். உன் பெற்ற தாய் இறந்து அவரை அடக்கம் செய்வதற்கு காசில்லை என்றால் கூட கடன் வாங்க. எங்க வருது பாருங்க, அறம் எந்த இடத்துலயும் மாறாது, தர்மம் மாறும். அப்படி மாறுகிற அந்த தர்மம் அதனுடைய பல தர்மம் இருக்கு. அதுல ரொம்ப முதன்மையானதும் சட்ட வடிவமாக உருவாக்கப்பட்டதும் இறுக்கமானதும் மனுஸ்மிருதி. இதை தவிர பல ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம சமூக சட்டங்கள் செயல்படுகின்றன. அப்படிங்கும் போது அந்த மனுஸ்மிருதி முன்வைத்த வாதம் தான் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. நீ ஆளை சொல்லு, நான் ரூல சொல்றேன் அப்படிங்கிறத கோர்ட் என்ன தானாவா சொல்லுது? நீதிபதிகள் தானாவா சொல்றாங்க? அவங்களுக்கு மனு சொல்றாரு, மனசுக்குள்ள மனு சொல்றாரு, ஆளை சொல்லு, ரூல சொல்லு. அவர் இந்த ஆளா, அவருக்கு இந்த ரூல், நீங்க இந்த ஆளா, உங்களுக்கு இந்த ரூல். இது நம்ம மனசுக்குள்ள எங்க இருந்து வந்ததுன்னா இந்த மனுஸ்மிருதியில இருந்து வருது. இதையெல்லாம் எடுத்து சொல்லி தந்தை பெரியார் அவர்களும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் எழுதி இருக்கிற கட்டுரைகள் இருக்கு பாருங்க, அதை நம்ம படிக்கணும். 2 கட்டுரையை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லி முடிக்க விரும்புறேன். இருவருக்குமான ஒற்றுமை, இந்த மனுவாதத்தை ஒழிப்பதற்கு ஏன் நாம் இந்த தலைவர்கள் தந்தை பெரியாரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னார். அவர்கள் இருவரும் தான் 1927 டிசம்பர் மாதத்துல மனு தர்மத்தை கொளுத்தியவர். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மாநாடு கூட்டி தீர்மானம் போட்டு கொளுத்தினார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்ததால் பல்வேறு கூட்டங்களில், மாநாடுகளில் தன்னிச்சையாக அவை கொளுத்தப்பட்டது. அதுக்குன்னு தேதி கூட தனியா குறிப்பிடல. அதுல தேதியோட பதிவா இருக்கிறது குடியாத்தம் பகுத்தறிவாளர் கழக கூட்டத்துல, சுயமரியாதை இயக்க கூட்டத்துல டிசம்பர் மாதம் கொளுத்த 1927 அந்த கூட்டத்தில் மனு தர்மத்தை பற்றி பேசப்பட்டது. கூட்டம் முடியும் பொழுது அந்த மனு தர்ம நூல் கொளுத்தப்பட்டது. அப்படிங்கிறது தான். ஏன் கொளுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய அந்த விளக்கங்கள் நிறைய இருக்கு. நம்ம பிறப்பினால் பேதம் மட்டும் இல்ல, முதல்ல பிறக்கும் போதே நம்ம ஒண்ணு இல்லை, ரைட்டு. அடுத்தது பேர் எப்படி வைக்கணும் அப்படின்னா, பிராமணன் எல்லாத்துக்கும் ரூல் தாங்க, பயங்கர ரூல் ஆஃப் லா அது. பிராமணனுக்கு மங்களத்தையும், சத்திரியனுக்கு பலத்தையும், வைசியனுக்கு செல்வத்தையும், சூத்திரனுக்கு தாழ்வையும் காட்டுகிறதான பெயரை இட வேண்டியது. சூத்திரனுக்கு தாசன் என்ற தொடர் பெயரை இட வேண்டும். எப்படி பிராமணனுக்கு சு அப்படின்னு சேர்க்கணும், சுப்பிரமணிய அப்படின்னு சொல்லணும், சுதர்சன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். சத்திரியனுக்கு இந்த வர்மா, அருள்மொழி வர்மன் அப்படின்னாங்க பாருங்க. இந்த மாதிரி எதாவது பட்ட பெயர்ல வர்மன் அப்படிங்கிற பேரை சேர்க்கணும். வைசியனுக்கு பூபதி, செல்வம் நிறைய இருக்குல்ல, அவரு வட்டி வாங்குறாரு, பெட்டியில வச்சிருக்காரு, அவருக்கு பூபதி அப்படின்னு வைக்கணும் பேரு. அந்த பூபதி, இந்த பூபதி அப்படின்னு வைக்கணும்.
சூத்திரனுக்கு மண்ணாங்கட்டி, காட்டேரி, தொப்லாம் இல்லையா? ரொம்ப சிவப்பா இருந்தா பாப்பாத்தி. இதான் நம்மளுக்கு வச்ச அழகான பேர். அப்புறம் இதை தவிர வழிபாட்டு முன்னோர்கள், தெய்வங்கள், அவங்க பேரால கொஞ்சம் தப்பிச்சா முத்துலட்சுமி இப்படி எல்லாம் பேர் இருக்கும். அதை தவிர மதுரை வீரன் இதெல்லாம் வீரர்களுடைய பேர். ஆனா அவங்க வச்ச பெயர்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி எனக்கு என்னால தாங்க முடியாத பேரு மண்ணாங்கட்டி தான். ஏன்னா ஐயருக்கு தான் கேட்கணும், அவர் தான் பேர் இருப்பாரு ஊர்ல. எப்படி இந்த பேரை நம்மளுக்கு வச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். தைரியம்னா எங்க தனியாவா வந்துச்சு? சமூகம் அவர்களுடைய தலைமையில் இருந்தது, நாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்தோம். அதுல இருந்து நம்மை மீட்டவர்கள் தான் இந்த மாபெரும் தலைவர்கள். இத அந்த புத்தகத்தை கொளுத்து அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக நம் மனதில் இருந்த அந்த ஆதிக்கத்தை நீக்கியவர்கள். அப்படி நீக்கின காலத்துலதான் இந்த சமூக நீதி, சமநீதி, சமத்துவம்ங்கிறத உருவாக்குன தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு 2 கட்டுரைகள்ல இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் சொல்லுவார். சூத்திரருக்கு தண்டனை, சூத்திரன் பிராமணர்களை திட்டினால் அவன் நாக்கை அறுக்க வேண்டும், சூத்திரன் பிராமணனை பார்த்து நீர் இதை செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்தால், இவர் ஆபீசரா இருப்பாரு, அவர் அசிஸ்டண்டா இருந்தா கூட சொல்லக்கூடாதுங்க, நீங்க இதை செய்யணும் அப்படின்னு செய்தால் அவன் வாயிலும் காதிலும் எண்ணெயை காய்ச்சி ஊற்ற வேண்டும். இதெல்லாம் தண்டனை. பிராமணன் சொற்படியே அரசு நிர்வாகம் நடக்க வேண்டும். மோகன் பகவத் சொன்னாதான் மோடி செய்யணும். அது என்ன? அரசன் தினந்தோறும் காலையில் எழுந்து 3 வேதம் ஓதினவர்களையும் நீதி சாஸ்திர வித்வான்களையும் இருக்கிற பிராமணர்களையும் உபசரித்து அவர்கள் சொல்லுகிறபடி நீதி செலுத்த வேண்டியது. இதுதான் அரசர்களுக்கு அறிவுரை. இது மாதிரி பிராமணன் என்ன செய்தாலும், அவர் குற்றமே செஞ்சாலும் அவர் அது பாதிக்காது. எப்படின்னா, ஒளியுள்ள அக்னியானது மயானத்தில் பிணத்தை தகித்தாலும் நிந்தனை இல்லாமல் எப்படி ஹோமத்தினால் விருத்தி செய்யப்படுகிறதோ, ஒளியுள்ள அக்னி எரிக்கிறது பிணத்தை, அது ததிக்கப்படுற பூஜிக்கத்தக்கவன், மேலானவன், அவ்வளவுதான். இது மனுவாதம். யார் எந்த குற்றத்தை செய்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்பது மனிதர்களுக்கான வாதம். இப்ப நமக்கு தேவை மனுவாதமா மனித நேயமா? இதுல ஒருத்தருக்கு சலுகை காட்டுவது என்பது பாவங்க, உள்ள பூச்சி மாதிரிங்க அவரு, அவங்களுக்கு தாங்க இவ்வளவு சலுகை. இந்த புள்ளப்பூச்சி மாதிரி நம்ம சொல்றோமே, அவர்களுக்குதான் இவ்வளவு சலுகை. அப்ப இந்த கொல்லப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களையே நான் எந்த குற்றவாளிக்கும் சாதகமாக பேசுவதில்லை. அது எந்த குற்றமாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக யாரையும் நான் ஆதரிப்பதும் இல்லை. ஆனால் எனக்கு இயல்பாக வர்ற கேள்வி, இந்த குற்றவாளிகளை சுட்டு கொண்டீங்க, அந்த குற்றவாளிகளை என்கவுண்டர்ல போட்டீங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் குற்றவாளிகள் மட்டும் எந்த குற்றம் செய்திருந்தாலும் அவங்க மட்டும் கௌரவமாக வாழ்ந்து சாகிறார்களே, அது எப்படி? இந்த அடிப்படை கேள்வியை கேட்டாதான் நாம மனித நேயம் அப்படிங்கிறத நோக்கி நகர முடியும். அதற்கு தடையாக இருக்கிற மனுவாதத்தை உடைக்க முடியும். இதை உடைக்காம மனித நேயம் மலராம சுயமரியாதைங்கிற சொல்லுக்கு இடமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இதை கேட்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதிக்கப்படுகிற அந்த உணர்வை, நியாயத்தை, அறத்தை
மீட்க வேண்டும் என்றால் அதற்கான சொல் சுயமரியாதை. அதை மீட்கும் மனிதநேய பயணத்தை நமக்காக நடத்திய தலைவர்கள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். அவர்களுடைய இந்த கருத்துக்களை நாம் தெரிந்து மக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம்தான் அந்த மனுவாதம் மீண்டும் தலை தூக்குகிறதே, அந்த பாம்பை இந்த முறை அடித்து விட்டுவிடக் கூடாது, அடித்து முடித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய இளைஞர்களுக்கும் நமது அடுத்த தலைமுறை அதை எடுத்து செல்லுகிற துணிவை கொடுக்கும் என்கிற அளவில் இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.